மேசம், மிதுனம், ஆ சிம்மம், துலாம், தனுசு, அதுக்கப்புறம் கும்பம். இந்த 6 ராசிகள் வந்து இந்த ராகு, கேது, குரு, சனி எல்லா 4 கிரகத்துலயும் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னும் ஒரு 5, 6 மாசத்துக்கு அந்த கணக்குல இருக்குன்னு வச்சுக்கங்க. நம்ம எல்லாமே ரஃப்பாவே பேசுவோம். ஏன்னா, நம்ம பொதுவா ஒண்ணும் அக்யூரசி பண்ணி ராக்கெட் விட போறதில்ல. கேட்கிறவங்களுக்கு புரியணும். அப்படின்றப்ப அந்த 6 ராசிகள். நான் சொல்லக்கூடிய ராசி மறுபடியும் சொல்றேன். மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 6 ராசிகள் இந்த எல்லா கிரகங்களுக்குள்ளயும் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப ஒரு கிரகம் தூண்டுச்சுன்னா, இப்ப எப்பயுமே வந்து கிரகங்கள் தூண்டுறது அப்படின்னா, ஒரு கிரகம் அந்த ராசியில செல்லும் பொழுது, அந்த ராசியில ஜாதகத்துல எந்த கிரகம் இருந்துச்சோ அது ஆக்டிவேட் ஆகும். நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப நான் வந்து இந்த பக்கமா நடந்து போகும்போது, அந்த இடத்துல நடந்து போகக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்குலாம் நான் சாப்பாடு போட்டு போற மாரி என்ன செய்யும்னா, கோச்சார கிரகங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப நான் உங்க ஜாதகத்த பார்க்குறேன் அப்படிங்கிறப்ப, அது நகர்ந்து போகக்கூடிய ராசியில ஏதாச்சும் கிரகம் இருந்தா, அது உங்க ஜாதகத்துல ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப கும்ப ராசியில சனி வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில, கும்ப ராசியில உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இருந்தா, உங்களுக்கு கல்யாணம் ஆகாட்டினா ஆகும். உங்களுக்கு காசு வரதா இருந்தா வரும். இது மாரி சுக்கிரனுடைய தன்மைகள் நடக்கும். அப்ப சனி, குரு இந்த 2 கிரகங்களும் குடுக்கக்கூடியது.